சிந்து பைரவி நியூ பிரமோ சிந்துகிட்ட போயிட்டு சிவா இருந்துட்டு உன்னை அடிச்சதுக்காக மன்னிப்பு கேட்குறேன் மன்னிச்சுடு அப்படின்றாங்க. ஐயோ டாக்டர் சார் இருக்கட்டும் பரவாயில்லன்றாங்க. ஏன்னா எனக்கு படிக்க தெரிஞ்சிருந்தா அந்த பேப்பரில் என்ன இருக்குன்றதை படிச்சுட்டு நான் உங்ககிட்ட வந்து அப்படி நடந்திருக்க மாட்டேன்றாங்க. ஆனால் நான் வந்து அது தெரியாததுனால ரொம்ப சந்தோஷமாக ஏதோ உங்களுக்கு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்து அப்படி பேசிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க, என்ன இருந்திருந்தாலையும் நான் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்றலாம் ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா சிவாங்கிறது போயிடுவாங்க. சிந்து சிவா அப்படி அடிச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன். ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அத்தை? நீங்க இதுக்காக மன்னிப்பு கேட்குறீங்க. என்ன இருந்தாலுமே வந்து சிவா அப்படி பண்ணியிருக்க கூடாதுமா, அவன் பண்ணது எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்குன்றாங்க. நான் அவன்கிட்ட வந்து சொன்னேன், என்ன இருந்தாலும் சிந்துக்கிட்ட நீ அப்படி பண்ணியிருக்க கூடாதுன்ட்டு எனக்கே மனசு கேட்கலன்னு சொல்லிட்டு எமோஷனலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் அடிக்காது என்னை யார் அடிக்க போறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பெருசாக அதை எடுத்துக்கலான்றாங்க. பாத்தியா உன்னுடைய பெருந்தன்மை யாருக்கு வரும் சொல்லுன்றாங்க. சரிம்மா அடிச்சதை ஃபீல் பண்ணது சரியா, வீட்லேயும் சொல்ல வேண்டாம், சரிங்க அத்தை அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல மறுபடியும் வழக்கம் போல சிவா வந்து மன்னிப்பு கேட்டு பேசினதை நினைச்சு ஓரளவுக்கு சிந்து சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.